பெண்ணே, நீ எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் தயங்கி நிற்காதே. நீ குழந்தை இல்லை என்று ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் போய் நிற்கும் போதும் உன்னை அவமானப்படுத்துகிற மாரி ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு நீ எதுவுமே கண் கலங்காதே. அந்த ஒதுக்கி வைக்கிற நபர்கள் ஒரு முறை இல்லை இருமுறை யோசித்து பார்த்தா தெரியும். தாம் பொண்ணுக்கும் இதே நிலைமை இருந்தால் நம்ம 4 பேர்கிட்ட நம்ம பொண்ணு ஒரு இடத்துக்கு போகும்போது இதுமாரி ஒதுக்கி வைப்பாங்க என்று. அது அவங்கள் குற்றம் இல்லை, அது இயற்கை. என்றைக்காவது ஒரு நாளைக்கு இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் நமக்கும் இறைவன் கொடுப்பார். அதனால் எவருக்காகவும் நீங்கள் தயங்கவும் வேணாம், ஒதுங்கவும் வேணாம். நல்லதே நினைங்க. உங்களை தேடி யார் யார் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களெல்லாம் நண்பர்களும் எல்லா சகோதரிகளும் எல்லா தாய்மாரும் உங்களும் ஒரு நாள் நீங்களும் முன்னிலையில் இருந்து செய்வீங்க. எதையுமே நினைக்காதீங்க, எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. நினச்சதே நடக்கும். புரியுதுங்களா? கண் கலங்கி மட்டும் நிற்கவே கூடாது. எவருக்கும் நம்ம தயங்கினவர்கள் ஒரு உண்மையாக நினைங்க, உண்மையே நடக்கும். புரியுதுங்களா? எல்லா தாய்மார்களும் இதை தான் சொல்கிறேன், எல்லா சகோதரிகளும் அதான் சொல்கிறேன். குழந்தை இல்லைங்கிற ஒரு வருத்தமும் உங்களுக்கு கலக்கங்களும் இருக்கவே கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கும் ஒரு நாள் இல்லை, உங்களுக்கு ஒரு செல்வம் கண்டிப்பாக பிறக்கும். அது ஒரு குடிமகனாகவே இருக்கும். நீங்களும் தலை நிமிர்ந்து நிற்பீங்க. யாருக்காகவும் தலை குனிய வேணாம். உங்களுக்கும் இறைவனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். என்னோடய வாழ்த்துக்கள்.